Good afternoon to another present here. Today we will conduct the design thinking activities. Let me discuss about the design thinking activities. Let's start. KNS algorithm என்னன்னா K nearest neighbor algorithm. இது வந்து simple and non-parametric supervised learning method. இது வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கிளாசிஃபிகேஷனுக்கு ரிக்ரெஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து எப்படின்னா இப்போ வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து K வந்து டிட்டர்மைன் பண்ணி K nearest neighbor டேட்டாவோட அது வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு டேட்டா நியூ டேட்டா இருக்கு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி இதுக்கு இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால இந்த டேட்டா வந்து இதோட வந்து சேர்த்து வைத்து இதை கேரள நியரஸ்ட் நெய்பர் ஆகுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமா ஒரு சில இடத்துல கே பாயிண்ட்ஸ் குறிப்பிடுவோம். கே பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணுவோம். அதுக்காக கே பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணுவாங்க. அது பேர் வந்து சென்ட்ரல். ஓகேவா? கே பேஸ் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து அட்டாச் பண்ணுவோம். இது ஃபைனலா ஒரு ப்ளஸ் 2 ஃபார்ம். இதுதான் கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணும்போது இது இந்த டெக்னாலஜி பேசுறாங்கன்னா இது ரிலேட் ஆகணும்னா அங்கே போய் அட்ராக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அட்ராக்ட் ஆகி ஆகும். இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ அது வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா அன்டில் இந்த குரூப் எந்த குரூப் வந்து சுவிட்ச் ஆகாமல் இருக்கிறது. கர்னல் ட்ரிக். ஓகேவா? கர்னல் ட்ரிக்ங்கிறது மிஷின் லேர்னிங்ல வந்து ஒரு மெத்தட். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா சப்போர்ட் வெக்டார் மெஷின்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். ஏன் இது வந்து கர்னல் ட்ரிக்ங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங்ல வந்து ஒரு இன்புட் டேட்டா வந்து ஹை டைமென்ஷனல் ஸ்பேஸாகவும் லோ டைமென்ஷனல் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கர்னல் ட்ரிக். என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஒரு மிஷினில் வந்துட்டு கிளாஸஸை வந்து தனியாக பிரிக்க முடியாது. ஒரு கிளாஸோட டேட்டா வந்து கேட்டகரியாக பிரிக்க முடியாததுக்கு இந்த கர்னல் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் என்னென்ன இதில் என்ன இந்த கர்னல் ட்ரிக் வந்து எதுலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் வெக்டார் மெஷினில் கர்னல் கிளாஸிஃபையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மெஷினில் வந்துட்டு டேட்டாஸ்க்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த கர்னல் ட்ரிக்கை வச்சு ஹை டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தி அந்த டேட்டாவை அங்கங்கே செக்ரிகேட் பண்ணி கேட்டகரிஸோடு இது பண்ணுறது தான் இந்த கர்னல் ட்ரிக் அப்படிங்கிற டாபிக். தேங்க்யூ. ஸோ இந்த டாபிக் வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ல ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின். இது என்ன பண்ணுன்னா கிளாஸஸை செப்பரேட் பண்ணும். ஒரு ஹைப்பர் எது பெஸ்ட்டான ஹைப்பர் பிளேன் பார்த்து அங்கே இருக்க கிளாஸஸை செப்பரேட் பண்ணுறது தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷினோட வேலை. இதில் வந்து 3 முக்கியமான கான்செப்ட் வந்து ஹைப்பர் பிளேன், சப்போர்ட் வெக்டார், அப்புறம் கர்னல் ட்ரிக். ஹைப்பர் பிளேனுங்கிறது வந்து அது வந்து ஒரு டெசிஷன் பவுண்டரி. அந்த பவுண்டரி கிட்ட இருக்க கிளாஸஸை செப்பரேட் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர் பிளேன். அடுத்து சப்போர்ட் வெக்டார்ங்கிறது வந்து டேட்டா க்ளோஸ் சிஸ்டம் அந்த ஹைப்பர் பிளேன் கிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் இது பண்ணுறது வந்து சப்போர்ட் வெக்டார். கர்னல் ட்ரிக்ஸுங்கிறது வந்து அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். என்ன பண்ணுறோம்னா டேட்டாவை வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கர்னல் ட்ரிக் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட் வெக்டார். கர்னல் ட்ரிக்ஸ்லேயே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. லீனியர் கர்னல், பாலினாமியல், அதுக்கப்புறம் சிக்மாய்டு, அடுத்து ஆர்ஜிஎஃப்னு ஒரு 4 கர்னல் டைப். நமக்கு சூஸ் பண்ண டேட்டாவுக்கு எந்த கர்னல் ட்ரிக் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை சூஸ் பண்ணுறது ஒரு கர்னல் ட்ரிக். இதில் கர்னல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இமேஜ் அப்ளிகேஷன், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுதான் ரியல் கர்னல் நம்ம இந்த எஸ்டிஎம் யூஸ் பண்ணுற டொமைன்ஸ். டாபிக் வந்து எஸ்டி சிங்கிள் வேல்யூ டிகம்போசிஷன் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம இது வந்து ஒரு பவர்ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் டூல். இதில் வந்து நம்ம எஸ்டிடி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக வந்து கம்ப்யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஃபார்ம் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்
U1B அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க இந்த U&B. U வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். இந்த U வந்து எப்படி ரெப்ரசென்ட் ஆகும், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படி கார்னர் வந்து 0 இருக்கும். இதுதான் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இதுவே வந்து இந்த E சொல்லலாம், இது எதுனா சமேஷன் இருக்குல்ல அதுவும் சொல்லலாம். இந்த E வந்து எப்படி ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னா யூங்கிறது வந்து கார்னர் வந்து 0 இருக்கும், அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இதுவே E அல்லது ER சமேஷன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ரோ மட்டும்தான் நம்பர் இருக்கும், அது எல்லாமே 0வாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சிங்கிள் வேல்யூ டிகம்போசிஷன் வந்து மெயின் ஃபார்முலா. இதோட அப்ளிகேஷன் வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமென்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அது எப்படி யூஸ் ஆகுனா ஒரு பெரிய டேட்டா செட் இருக்குன்னா அது வந்து நம்மளால் அதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன். இப்போ வந்து பண்ணி பிக்சர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷினுக்கு வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ரெகனைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கம்போசன். இப்போ பெரிய சைஸ் இமேஜை வந்து நம்மளுக்கு தேவையான பிக்சல்ஸை வந்து குவாலிட்டி கம்மி பண்ணாமல் அதே குவாலிட்டியில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து இமேஜ் கம்போசன். இம்ப்ளிமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸு அதுக்கப்புறம் அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய மூவிஸ் பார்க்குறதுக்குள்ள வெப்சைட்டில் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி